ஆத்தங்கரை நாச்சியாவ, கடற்கரை பீமாவை கடவுளாக ஆக்கிக்கிறாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கிடையாது. எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இறைவனுக்கு இணை வைக்காத லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப இந்த மாதிரியான கொள்கையை கொண்டிருந்தவர்கள் அவங்க இடத்துல ஒரு வார்கோதுமை அளவுக்கு ஈமான் இருந்தால், மணி கோதுமை அளவுக்கு இருந்தால் தூக்கிருங்க, அணு அளவு இருந்தால் தூக்கிருங்க என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க தான் ஷஃபாத் செய்றாங்க. 3 தடவை ஷஃபாத் செய்துட்டேன். 4வது தடவை ரப்பிட்ட நானே மன்றாடுகின்றேன், இல்லாமன் ஹபிஸஹுல் குர்ஆன், குர்ஆன் யாரை தடை செய்து விட்டதோ அவர்களை தவிர அத்தனை வரையும் தூக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. குர்ஆன் யாரை தடை செய்தது, எவரை இணை வைத்தார்களோ அந்த மக்கள் நரகத்தில் கிடக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த ஒரு லட்சியத்திற்காக தான் இந்த ஜமாத்து, இதில் உள்ளவர்கள் கடுமையாக பாடுபடுகின்றார்கள், உழைக்கின்றார்கள். எனவே என்னருமை சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் இந்த குர்ஆன் அதனுடைய வசனத்தை எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் இம்மை மறுமை நமக்கு கிடைத்துவிடும். எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாசித்தார்களோ அப்படி வாசித்த உடனே அந்த சமுதாயம் அப்படியே புத்துயிர் பெற்று புது தெம்பு பெற்று எழுந்ததோ